எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து செட்டிநாடு ஸ்டைல்ல வந்து நண்டு கறி வைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா வச்சிடலாம். நம்ம அப்பவே ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு வைக்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்ற நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் நண்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஏற்கனவே நண்டு எப்படி க்ளீன் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் அட்டாச் பண்ணி விட்றேன், பார்த்துக்கிறேங்க. நம்ம தேங்காய் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 3 டீஸ்பூனுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 உரிச்சு வச்சுக்கிறோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம், இது வந்து தேங்காய் 3 டேபிள் ஸ்பூனுக்கு திருவுனது, 1 டீஸ்பூனுக்கு வந்து கசகசா, 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு, இதெல்லாத்தையும் நம்ம தனியாக அரைக்க போகிறோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி வெள்ளைப்பொடி இடித்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக மசாலா அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி, 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூனுக்கு மிளகு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. முதல்ல மிக்சி ஜாரில் நீங்கள் வந்து ஜீரகம், கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, அப்புறம் மிளகு இருக்குல்லையா, இதை வந்து தண்ணி சேர்க்காமல் பொடி பண்ணி எடுத்துக்கிறோங்க. நான் இங்கே வந்து எண்ணெயை சுட வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் சேர்க்குறேன். இதுக்கு போல நீங்கள் வேறு எதாவது எண்ணெய் சேர்த்துக்கோட சேர்த்துக்கலாம். இல்லை எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் கலண்டு வந்ததுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இருக்குல்லையா, அதை போட்டு லைட்டாக வதக்குங்க. அது 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பழம், அந்த தக்காளி பழத்தையும் போட்டுட்டு அதுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா சீக்கிரம் மசிஞ்சிடும், அதனால தான். இதை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிருச்சா, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்தலாம். நம்ம மசாலாவில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. நான் மஞ்சத்தூளையும் அதில் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி முதல்ல லைட்டாக முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கப்புக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்குங்க. இப்போ நாம் வந்து அந்த தேங்காய், சோம்பு, கசகசா இருக்குல்ல, அதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவை இருக்கு இல்லையா, அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் இந்த ஜாரில் கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஊற்றிட்டேன். இது நல்லா கொதிக்கணும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க நண்டு இருக்குல்லையே, அந்த நண்டை இதில் சேர்க்குறோம். நல்லா சேர்த்துட்டு இந்த நண்டு ஃபுல்லாக அந்த குழம்புல மூழ்கி இருக்க மாதிரி நல்லா நல்லா நண்டை செட் பண்ணி விட்ருங்க. உள்ள செட் பண்ணிட்டு நாம் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு அருமையான செட்டிநாடு ஸ்டைல் நண்டு கறி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சுட சுட வெள்ளை சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டிலே அரைச்ச மசாலாவை போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே மீன் மசாலா எப்படி வைக்கிறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மசாலாவை கூட இந்த குழம்புக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.